ஸோ இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு நம்ம அனஸ்தீஷியாவில் வர்றப்போ இப்போ ப்ரெசன்ட் சர்ஜரி கான்செப்ட் என்னென்னா பேஷண்ட் வந்து காலையில் வந்து அட்மிட் ஆகணும், சர்ஜரி பண்ணணும், ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகணுங்கிற மைண்ட் செட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சர்ஜனும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பேஷண்ட்டும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கான்செப்ட் வந்து டே கேர் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதில் வந்து இந்த ஈராஸ் ப்ரோட்டோகால், அதாவது என்ஹான்ஸ் ரெக்கவரி ஆஃப்டர் சர்ஜரி, இந்த ரெண்டுமே ஒரு காம்பினேஷனில் இருக்கிறனால இன்றைக்கி வந்து ஒருத்தங்க ஏர்லி மார்னிங் வந்து சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் வீட்டுக்கு போய் அவங்களோட வீட்டிலேயே உட்காந்து ரெக்கவர் ஆகலாம். இது வந்து ஒரு பாசிபிள். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து இந்த டே கேர் அனஸ்தீசியா பேஷண்ட்ஸ் வந்து அனஸ்தட்டிஸ்ட் கிட்டேயும் சர்ஜன் கிட்டேயும் முன்னாடியே பேசணும், இதோட பாத் டு ரெக்கவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக அவங்க வரும்போது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் என்னென்னா, நானே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், நானே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்டுவேன் அப்படிங்கிற இதில் மட்டும் வரக்கூடாது. நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம், பட் நீங்கள் போகும்போது வந்து உங்களால் வந்து டிரைவிங் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ 100% வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்ஸியோ இல்லைன்னா ஒரு டிரைவரோ வச்சுக்கிட்டு தான் வரணும். இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியர். ஸோ மூணாவதாக வந்து உங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே உங்கள் அனஸ்தட்டிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து வி அட்ரஸ் இட் வெரி கிளியர்லி. ஸோ இப்போ வந்து நியூவர் அட்வான்சஸ் இன் பெயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதாவது நாட் அன் இன்ஜெக்ஷன் ஆர் எனிதிங். இப்போ வி ஹவ் டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ். ஸோ அந்த பேட்ச் ஒன்று ஒட்டிக்கிட்டு வீல் என்ஷூர் தட் உங்களோட பெயின் ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்ருவோம். நாலாவதாக உங்களோட சர்ஜரி ரிலேட்டட் ரெக்கவரி, என்ன சர்ஜரி பண்ணுறோம், அந்த ஸ்பெசிஃபிக் சர்ஜரி ரிலேட்டட் ரெக்கவரி பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அதோட ஃபாலோ அப் என்னங்கிறதையும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த 4 திங்ஸையும் நம்ம கிளியர் கட்டாக ஆஸ் அ பேஷண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், டே கேர் சர்ஜரி அண்ட் டே கேர் அனஸ்தீசியா பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் எவ்ரிபடி.